ஸ்டார்ட் ஆயிடுச்சா? எல்லாத்துக்கும் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க. சீக்கிரம் சீக்கிரம். எல்லாத்துக்கும் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சா? வந்துருச்சா? எல்லாத்துக்கும் லைவ் ஸ்டார்ட் ஆயிடுச்சான்னு பாருங்க. ஆடியோ வீடியோ கிளியரா கேக்குதா? ஆடியோ வீடியோ கிளியரா கேக்குதா? ஓகே ஓகே. ஆக்சுவலா கரண்ட் கட் ஆயிடுச்சு. கரண்ட்டுக்கே பிடிக்கல போல, ஏன்னா இந்த கொஸ்டினை பார்த்து. அதனால கரண்டே கட் ஆயிடுச்சு. கொஸ்டினை பார்த்து கரண்டே தெளிச்சு ஓடுது. சரி ஓகே சரி ஓகே ஸ்டார்ட் பண்ணலாமா? வீடியோ எல்லாமே லைக் பண்ணிட்டு பாருங்க, ஏன்னா ஃபர்ஸ்ட் வாட்டி அது கட் ஆயிடுச்சு. அதனால எல்லாமே வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே லைக் பண்ணிட்டு வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா திரும்ப இதை வீடியோ ஃபர்ஸ்ட்ல நம்ம எடுக்கிறோம், ரைட்டா? ஸோ அதனால் எல்லாமே மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு விட்டதுலேருந்து ஏதாவது லைவ் வீடியோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் ஃபஸ்ட்லேருந்து பார்ப்பாங்க. நான் எக்ஸ்பிளைன்லாம் பண்ணல. ஆக்சுவலாக ஃபஸ்ட்லேருந்து பார்க்கணும்னு நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம், நடுவில் கட் ஆயிடுச்சு. திரும்ப ஸ்டார்ட் பண்ணுறேன், ரைட்டா? ஸோ ஓகே, அப்படியே ஆன்சரை மட்டும் சொல்லிட்டு போகிறேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி, 3, 2, 1. நான் ஆல்ரெடி கரண்ட் அஃபேர்ஸில் சொன்னது தான். மெய்ஸ் வந்து செகண்டில் வரும். ஸோ 3, 2, 1 இஸ் த ஆன்சரு. இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கூற்று காரணம் வந்து, அதாவது கூற்று காரணம் ரெண்டுமே சரி. ஆனால் கூற்றுக்கான காரணம் வந்து சரி, அதாவது ஆன்சர் வந்து சரின்னு சொல்லலாம், இல்லை சரியா இல்லைன்னு சொல்லலாம், ரைட்டா? இது வந்து டிஎன்பிசி தான் ஆன்சர் கீ சொல்லணும். அடுத்த கேள்விக்கு போயிடலாம். ஜமீன்தாரி சிஸ்டம் கிரியேட்டட், இதுவும் கரெக்ட். கூற்று காரணம் கரெக்ட், கூற்றுக்கான சரியான காரணம் தான் ஆன்சர். அதாவது ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட், ஆர் இஸ் த கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஜமீன்தாரி சிஸ்டம் இதுக்கு. அடுத்த பன்னீர்செல்வம் நெடுஞ்செழியன், இந்த கொஸ்டினுக்கு வந்து தங்கம் தென்னரசு லாஸ்ட்ல வந்துடும். 4-3-1-2 ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். திருவள்ளுவர் கொஸ்டினுக்கு வந்து கூற்று தவறு, காரணம் சரி. அதாவது ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட், ரீசன் கரெக்ட். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். துறவியல் கொஸ்டினுக்கு ஆப்ஷன் 13 பி இஸ் த ஆன்சர். நியூ இந்தியா வந்து அன்னிபசன் பாரதியார்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, ஆனால் 4 ஜி சுப்பிரமணியம் கரெக்ட். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு வந்துட்டாலே இதுவும் போயிடும். 3 and 4 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். பெரியார் கொஸ்டினுக்கு பெரியார் கூற்று கரெக்ட், ஆனா காரணம் தப்பு. ஏன்னா காரணம் வந்து பெரியார் வந்து நியூ இந்தியா பத்திரிகை ஆரம்பிக்கல. பெரியார் வந்து நடத்தின பத்திரிகை சுயமரியாதை பத்திரிகை பேரு குடியரசு. சோ கூற்று சரி, காரணம் தப்பு. A is true, R is false. ஆப்ஷன் A is the answer. Congress boycotted the election which was held in 1923 in Chennai. Correct. Swaraj Party won 11 seats. தப்பு. Justice Party formed a ministry in Chennai. Correct. காமராஜர் நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் தப்பு. சோ அப்படி பாத்தீங்க அப்படின்னா இந்த क्वेश्चनக்கு 1 and 3 are correct. Option C is the answer. Option C is the answer. சிவகலை எக்ஸ்கவேஷன் கரெக்ட், பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். செகண்ட் ஒன்னு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். 1 and 2 only. Option C is the answer. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். நான் கோடிங் ஆர்என்ஏ, கோடே இல்லாத ஆர்என்ஏ அப்படின்னா என்கோடு வராது. ஏன்னா இது ஆப்போசிட்டா இருக்கு, இது ஆப்போசிட்டா இருக்கு. ஆர்என்ஏனாலே வந்து ஜீன் தான், மரபணு சார்ந்தது தான். ஸோ அதனால ஆப்ஷன் சி. லவ் பேர்ட்ஸ் படி ஆப்ஷன் படி பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஜிஎஸ்எல்வி F-15 100 மிஷன் சொல்லிட்டு நானே நடத்தியிருப்பேன். ஜனவரி 29 2025 இஸ் த ஆன்சர். 2025 இஸ் த ஆன்சர். 42 சட்டத்திட்டம் இந்திரா காந்தி பிரைம் மினிஸ்டர் அந்தப்பதான் இந்த 42 சட்டத்திட்டம் கொண்டு இருப்பாங்க. ஆப்ஷன் சி இந்திரா காந்தி இஸ் த ஆன்சர். பல்லவா கன்ஸ்ட்ரக்டட் கேவ் டெம்பிள்ஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஸ்டோன்ஸ் கெப்ட் அப்பான் another not bound பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். A and R are true. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சரா இருக்கும். ரவீந்திரநாத் டாகூர் சரண்ட் இஸ் நைட்ஹுட், அதாவது அவர் சார் பட்டத்தை துறந்தார். கரெக்ட். காரணம் வந்து 1919 ஜாலியன்வாலா படுகொலை. கூற்றுக்கு சரியான காரணம், கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு சரியான காரணம். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்த क्वेश्चन ஆக்சுவலா ஃபர்ஸ்ட்ல இருந்து பாக்குறவங்க நான் சொல்லிக்கிறேன். ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டோம், அதுல வந்து ஒரு 120 125 क्वेश्चन வரைக்கும் வந்துட்டேன். அதனால ஃபாஸ்டா போறேன் இப்ப, ரைட்டா? 1920 மேரிடைம் வில்ல எஸ்கவேட்டர் தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. லாங்கஸ்ட் டெக்ஸ்ட் கரெக்ட், மெலுவா கரெக்ட், ப்ரீஸ்கிங் கரெக்ட். ஆக்சுவலா இந்த क्वेश्चனுக்கு 2 3 4 கரெக்ட்னு வரணும், ஆனா ஆப்ஷன் அப்படி இல்ல. அதனால ஆன்சர் கீ கொடுத்தாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு 2 and 4 ஒன்லி கரெக்ட். ஆப்ஷன் டி கரெக்ட்னு கொடுக்கலாம். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் ஆக்ட்னால 1987. ஸோ ஏ வந்து 2, A2 இருக்கக்கூடியது வந்து ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஏன்னா நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் நானே பொழந்து கட்டினேன். MRTP சட்டம் 1969. ஸோ C4 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் A2. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். கிரானிக்கல் ஆர்டரு ராஜமன்னார் ஃபர்ஸ்ட் வந்துடும் 1969, சர்க்காரியா செகண்ட் 1983, வெங்கடாச்சாரியா தேர்ட் 2000, பஞ்ச் 2007 4. ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா 2 3 4 1 2 3 4 1 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர்.
chronological ஆர்டர்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது அசெண்டிங்கா டிசெண்டிங்கான்னு சொல்லிட்டு தெரியல. chronological ஆர்டர்னா அசெண்டிங் ஆர்டரா இருந்துச்சுன்னா வேற மாதிரி வரும். ஆனா chronological ஆர்டர்னா வரிசையா கேக்குறபடி பாத்தீங்க அப்படின்னா பாரதரத்னா ஃபர்ஸ்ட் வந்துரும். பாரதரத்னாக்கு அப்புறம் பத்ம விபூஷன், பத்மபூஷன், பத்மஸ்ரீ. சோ 1 2 4 3 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். பாரதரத்னா क्वेश्चनக்கு ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். PNQ started 20-40 days. இதுக்கு ஆன்சர் வந்து 8 days இஸ் தி ஆன்சர். ஏன்னா மேத்ஸ்ல நான் போட்டு பார்த்துட்டேன், போட்டு பார்க்க டைம் இல்ல, ஆன்சர் மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். 8 days இஸ் தி ஆன்சர். A is to B 3 is to 7, B is to 7 is to 6. இது அந்த ஷார்ட்கட், இந்த கோலம் போடுற ஷார்ட்கட்ல போட்டீங்க அப்படின்னா 2 is to 1 ஆன்சர் கிடைக்கும். ஆப்ஷன் டி இஸ் தி ஆன்சர். HCF 3 is to 4, HCF 4 அப்படின்னா x தான் 4, 4 3s are 12, 4 4s are 16, 16க்கும் 12க்கும் LCM வந்து 48. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அது மட்டும் இல்லாம இந்த 4ல வந்து LCM இருக்கக்கூடிய கண்டிப்பா 48 தான் இருக்கும். ரைட்டா, மீதி இருக்கக்கூடிய ஆப்ஷன்லாம் செட் ஆகாது. ஏன்னா 48 ஃபேமஸான நம்பர். என்ன அடுத்த क्वेश्चन, number x is divisible by 13 when this number is divided by 6 12 32 it leaves a remainder 6 in each case, the least value. இதுவும் போட்டேன். இதுக்கான ஆன்சர் வந்து 390. ஆப்ஷன் ஏ தானே. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். Find the sum of 1 plus 3 plus 5 plus etc up to 55. ஆப்ஷன் பி 784. ஆப்ஷன் பி 784 இஸ் தி ஆன்சர். The next term சொல்லிட்டு கேக்குறாங்க 0443120 46650. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். இந்த சீரிஸ் 641228 இதுல வந்து how many pairs successful 3 முறைன்னு வந்துச்சு. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஸ்பேஸ் மைத்ரி இஸ் a collaborative space mission. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். சோ ஏ கரெக்ட். இந்தியா எய்ம்ஸ் டு லோயர் தி காஸ்ட், இதுவும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், இதுவும் கரெக்ட். இதுக்கான காரணமும் கரெக்ட். சோ கூற்றுக்கு சரியான காரணம் ரெண்டுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். as per economic survey of Tamil Nadu urban inflation, பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், கவர்மெண்ட் பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, கூற்று சரி. it is mainly due to government policy, இதனால தான் அப்படினு சொல்லிட்டு சொல்றாங்க, காரணமும் சரி. கூற்றுக்கு சரியான காரணம் ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ரெண்டு பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் வந்தாலே கரெக்ட், கவர்மெண்ட் பத்தி கேட்டாங்கனாலே அது கரெக்ட்னு அடிச்சிட்டு வந்துங்கன்னு சொன்னேன், அடிச்சிடுங்க. அத மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், இதெல்லாம் என்னது ஸ்கூல் புக்ல இருந்து பெரும்பாலும் கேட்கவே இல்லை, நான் சொல்றேன் பொழந்து கட்டுறேன் இருங்க. மண்டல் கமிஷன் ரிப்போர்ட், இந்த மண்டல் கமிஷன் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் 3 இண்டிகேட்டர்ஸ், இது கொஞ்சம் யோசிச்சாலே கிடைக்கும். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் தான், பொதுவாலும் 3 இண்டிகேட்டர்ஸ் தானே, சமூக, கல்வி, எக்கனாமிக்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன் எப்படி கரெக்ட் தெரிஞ்சு போச்சு, ஒன்னு கரெக்ட். ரைட்டா, இப்ப இன் எக்கனாமிக் இண்டிகேட்டர் there were 4 criteria, there were 11 criteria used in the மண்டல் கமிஷன். இது கொஞ்சம் கஷ்டம் தாங்க. 1 and 3 இஸ் தி ஆன்சருங்க. ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஏன்னா 1 கரெக்ட், பாசிட்டிவ் கரெக்ட்னு எடுத்துடலாம், 2 3ல கொஞ்சம் யோசிக்கணும். 1 and 3 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். அடுத்த क्वेश्चन, மார்ஜினல் ஃபார்மர்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேபர் எப்பவுமே பெருசா இருக்கிறத கரெக்டா தான் இருக்கும். ஸோ எம்எஃப்ஏஎலுக்கு கரெக்டான இதுதான். டிராஃப்ட் ப்ரோன் ஏரியா ப்ரோக்ராம், இதெல்லாம் ரொம்ப ஃபேமஸானது. இது வந்து இந்த லட்சுமிகாந்த் புக்ல டிபிஎஸ் புக் பின்னாடி கொடுத்துருப்பாங்க. ரைட்டா, டிடிபினா டிஸ்ட்ரிக்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இல்ல, டெசர்ட் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஆமா, எஸ்டிஏனாலும் ஹில்ஸ் டெவலப்மெண்ட் ஏஜென்சின்னு வராது, அது வேற ஒன்று வரும். ரைட்டா, எஸ்டிஏவும் தப்பு. அப்படி பார்த்தா இது எப்படி 3 தப்புனாலே உங்களுக்கு இதெல்லாம் போயிடும். 1 and 2 ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர் வந்துடும். 3 மட்டும் தப்புன்னு நினைச்சிட்டீங்கனாலே இது 3 போயிடும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். பாம்பே பிளான் 1944, ஆனா 1940 கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல என்னன்னா சர்வோதயா பிளான் 1950 கரெக்ட். ரைட்டா, காந்தியன் பிளான் வந்து 1944 45ன்னு சொல்லியிருக்காங்க. பீப்புள்ஸ் பிளான் 1945, ஆனா 44ன்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலா 2 3 கன்ஃபார்ம் தப்பு. ஏன்னா இந்த 1 பாம்பே பிளானுங்கிறது எப்பவுமே 1944 தான் கரெக்ட். ஆனா ஸ்கூல் புக்ல 40ன்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கூல் புக் படி பார்த்தோம் அப்படின்னா 1 கரெக்ட் 4 கரெக்ட். ரைட்டா, சோ ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட்ல பாத்தீங்கன்னா 1 and 4 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். அடுத்து தானஸ், அதாவது மனத்தோடு வாய்மை மொழியின் தவத்தோடு தானஞ்சை வாரின் தலை, வாய்மை பேசுபவர்கள் தானம் தவம் செய்பவர்களை விட சிறந்தவர்கள். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். வாய்மையே பேசினாலும் தானம் தவம் செய்வரே சிறந்தவர், இதுவும் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட், திருவள்ளுவர் சொல்லியிருப்பாரு. 1 and 2 சரி, கூற்று 1 and 2 சரி. ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரைட்டா, பாலசுப்ரமணியம் ஆத்தர் ஆஃப் சவுத் இந்தியன் கம்யூனிட்டிஸ் கம்பேர்ட் நடேச முதலியார், இதுமே தலைவரை பத்தி பேசினாங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் கரெக்டா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். he was the epitome of love character, அவளை பத்தி புகழ்ந்து பேசுறாங்க, புகழ்ந்து பேசினாலும் எப்பவும் கரெக்டா தான் இருக்கும். காரணமும் சரி, கூற்றுக்கு சரியான காரணம். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. 1930 முத்துலட்சுமி அம்மையா இன்ட்ரோடியூஸ் வித் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். பில் எது பின்னாடி வந்து தேவதாசி அபாலிஷன் ஆக்ட் வந்துச்சு, அதுவும் கரெக்ட். சோ கூற்றுக்கு சரியான காரணம் ஏ அண்ட் ஆர் ஆர் கரெக்ட். ஆர் இஸ் தி கரெக்ட் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ரைட்டா, கூற்றுக்கு சரியான காரணம். வெற்றி வேகர், இது பாருங்களேன், நல்வழி, அதை மட்டும் பாருங்க, ஔவையார், நல்வழி ஔவையார், டி 1 இருக்கக்கூடியது ஆப்ஷன் சி. சி இஸ் தி ஆன்சர். நல்வழி ஔவையார் அப்படின்னு எடுத்தீங்கன்னா ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ரைட்டா, டெங்கு, இது கொஞ்சம் யோசிச்சு அடிக்கலாம். இங்க பாருங்க, இளம் பிள்ளை வாதம், பக்கவாதம், இளம் பிள்ளை வாதம், போலியோனாலே பிரெயின் தானே, போலியோனாலே பிரெயின் தானே. அப்ப இளம் பிள்ளை வாதம் பிங்கிறது மூளை, ஏன்னா மூளை இதுல பாத்தீங்கன்னா இங்க மட்டும் தான் இருக்கு. சோ பி 1.
B1 இருக்கக்கூடியது ரெண்டு ஆப்ஷன் இருக்கு 2143 2134 ரைட்டாங்க. இப்போ இதுல பாருங்க சின்னம்மைங்கிறது தோலா, சிக்கன் பாக்ஸ் தோலை பாதிக்குமா? அப்ப சின்னம்மை தோல் அப்படின்னா D4. சோ அப்ப B1 D4 B1 D4 ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர். இந்த தோல் சுவாச பாதைக்கு ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர் ரைட்டா. 2134 கிளைமேட் ரிலீஃப் சாயில் நேச்சுரல் ரிசோர்ஸ் காலநிலை நிலத்தோற்றம் மண் மற்றும் இயற்கை வளங்கள் போன்றவை மக்கள் தொகை பரவலை கட்டுப்படுத்துகின்றன. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். பிறப்பு இறப்பு விகிதங்கள் மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லை. நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் இல்ல ரைட்டா. பாசிட்டிவ் ஆன்சர் நெகட்டிவ் ஆன்சர் இல்ல. கூற்று சரி காரணம் தவறு. கூற்று சரி ஏ சரி ஆனால் ஆள் தவறு. ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அது மட்டும் இல்லாம செக் பண்ணுவீங்களே பிறப்பு இறப்பு விகிதம் இருக்குல்ல, பிறப்பு இறப்பு விகிதம் அது வந்து மக்கள் தொகை பரவலை பாதிக்கவில்லைங்கிறாங்க. இதெல்லாம் யோசிச்சாலே கிடைக்கும். பிறப்புறது அதிகமா இருக்கு இறப்பது கம்மியா இருந்துச்சா கண்டிப்பா பாதிக்குமே ரைட்டா. இதெல்லாம் யோசிச்சாலே கிடைக்கும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். அமோகவசா ஜீனசேனா பானாங்கிறது கடம்பரி. ஸோ D3 கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் பி 2413 ரைட்டா. இதுக்கெல்லாம் நான் ஷார்ட் கட்டை போட்டேன் 2413 ஆப்ஷன் ஆன்சர். Which are the following points were accepted in காந்தி இர்வின் ஒப்பந்தம்? இதுக்கு கொஞ்சம் கிரேஸ் மார்க் கொடுக்க வாய்ப்பு உண்டு நினைக்கிறேன். காந்தி ஒப்பந்தம் உப்பு சுய பயன்பாட்டுக்கு உற்பத்தி செய்ய அனுமதிப்பது கரெக்ட் ரைட்டா. வன்முறையில் ஈடுபடாத அரசியல் கைதிகளை தொடர்ந்து சிறையில் வைப்பது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட், ரெண்டாவது தப்பு ரைட்டா. சோ ரெண்டாவது தப்பு. அந்நிய துணிகளை விற்கும் கடைகளின் முன் ஆர்ப்பாட்டங்களை நடத்த அனுமதிப்பது தப்பு. இந்த ஒப்பந்தம் வந்து ஒரு அமைதி ஒப்பந்தம் ரைட்டா. இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம்லாம் தப்பா தான் இருக்கும். பகத்சிங் மற்றும் அவரது தோழர்களுக்கு விதிக்கப்பட்ட மரண தண்டனையை குறைப்பது தப்பு. மரண தண்டனை ஒன்றும் குறைக்கல. மார்ச் 5ஆம் தேதி காந்தி இர்வின் ஒப்பந்தம் நடக்குதா? மார்ச் 23 24 பகத்சிங் தூக்கில போடுறாங்க ரைட்டா. சோ ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். ஆனா ஆப்ஷன்ல அப்படிப்பட்ட ஆப்ஷன் இல்ல. இந்த क्वेश्चनக்கு ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன்ல அப்படிப்பட்ட ஆப்ஷன் இல்ல ரைட்டா. சோ என்ன இது அப்பனா 1 and 4 ன்னு இல்ல. 4 கரெக்ட் வச்சக்கட 1 and 4 ஆப்ஷன்ல இல்ல. 2 3 கன்ஃபார்ம் தப்பு. 3 கரெக்ட்னு வச்சுக்கிட்டா கூட 1 and 3 கரெக்டா இருக்கலாம். ஆப்ஷன் பி வந்து இவங்க ஆன்சர் கீழ கொடுக்கலாம். ஆனா எக்ஸ்பர்ட் கமிட்டி வைக்க சொல்லுங்க. அத எக்ஸ்பர்ட் கமிட்டி. சுபாஷ் சந்திர போஸ் பானான் தலைவரை பத்தி பாசிட்டிவா சொன்னாங்கன்னா எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். சோ பான் பரப்பை பத்தி தப்பா சொல்ல மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிக்ளேர்ட் இஸ் பர்த்டே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். The honor of சுபாஷ் சந்திர போஸ் legacy 23 ஜனவரி நேஷனல் ஹாலிடே. இதெல்லாம் யோசிச்சால கிடைக்கும் நேஷனல் ஹாலிடேவா இல்ல. 1 and 2 மட்டும் தான் கரெக்ட். சோ அப்ப 1 and 2 பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். Dictate of Vigilance and Anti-Corruption on Tamil Nadu toll-free number 1064 and 1965 1064 and 1965 ஆப்ஷன் 2 இஸ் தி ஆன்சர். அதாவது ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். அங்க ஒன்னு கொடுத்துட்டு இங்க ஒன்னு கொடுக்குறாங்க ரைட்டா. கமிட்டி ஆன் பஞ்சாயத்து ராஜ் எலெக்ஷன் கே சந்தானம் தப்பு. கே சந்தானம் வந்து ஊழல் ஒழிப்பது அது சிபிஐ சிபிசி. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. சோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்புனாலே ஏ ஆப்ஷன் போய்டும், பி ஆப்ஷன் போய்டும். 2 3 இருக்கு, 3 4 இருக்கு ரைட்டா. வி கே ராவ் கண்டிப்பா வரும். சோ 3 ஆனா 2 ஆப்ஷன்லயுமே இருக்கு. ஜி ராமச்சந்திரன், வி ஈஸ்வரன். நீங்க வி ஈஸ்வரன் எங்கயா கேள்விப்பட்டீங்களா பஞ்சாயத்துக்கு? ராமச்சந்திரன் ஒப்பிடும்போது ஈஸ்வரன் எங்கயா கேள்விப்பட்டீங்களா பஞ்சாயத்துக்கு? கேள்விப்பட்டதே இல்ல. சோ கேள்விப்படாதது எப்பவுமே ஆன்சரா இருக்காது. 4 தூக்கிடுங்க. 2 and 3 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். 2 and 3 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் தி ஆன்சர். ஓகே தானே? எல்லாம் கரெக்ட்டா போயிட்டு இருக்குல? ஓகே. இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் இஸ் ஃபெடரல் இன் நேச்சர். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ப்ரொவைட்ஸ் டுவல். ஆர் தப்பு, ரீசன் தப்பு, காரணம் தப்பு. ஆர் ஃபால்ஸ்னு கூடிய ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். ஆப்ஷன் சி ஆன்சர். ஆனா இந்த क्वेश्चन கிரேஸ் மார்க் கேட்கலாம். இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் ஃபெடரல் இன் நேச்சர்ல இல்ல, குவாசி ஃபெடரல், பாதி ஃபெடரல் தான். இன்னும் சொல்ல போனா யூனிட்டரி தான் பெரும்பாலும் அம்பேத்கர் எழுதியிருக்காரு. இருந்தாலும் கவர்மெண்ட் பார்வையில மத்திய மாநில அரசோட அந்த பார்வையை யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் சி ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு வரும் ரைட்டா. ஆனா இது எக்ஸ்பர்ட் கமிட்டியில வைக்கலாம். இந்த क्वेश्चनக்கு 7550 இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி ஆன்சர். 7550. HCF question 108 and 234 is expressible. ஆப்ஷன் ஏ 3 இஸ் தி ஆன்சர். HCF ஆஃப் பாலினாமியல்ஸா? பாலினாமியல்னா ஏதாவது 2 3 அப்படினு சப்ஸ்டிட்யூட் பண்ணி ஆன்சர்லயும் சப்ஸ்டிட்யூட் பண்ணி பார்த்தால ஆன்சர் வந்துரும். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் தி ஆன்சர். DFGHI சிட்டிங் அரேஞ்ச்மென்ட் क्वेश्चनக்கு H இஸ் தி ஆன்சர். H இஸ் தி ஆன்சர். A26 சன் 27 கேட் நான் 57 இஸ் தி ஆன்சர். 57 இஸ் தி ஆன்சர். இதுக்கு A not equal to C or A equal to C அப்படிங்கறது ஆன்சர். நான் மேத்ஸ்க்கு தனியாவே எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கிறேன். இப்ப டைம் இல்ல, டக்குன்னு போயிடலாம். ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ட் டு டிபெண்டன்ட் சில்ட்ரன். அப்படியே பாத்தீங்கன்னா டிபெண்டன்ட் சில்ட்ரன் யாரு? 6 ல இருந்து 16 வயசு தானே. சோ A4 வந்துச்சுன்னா A4 கூடிய ஒரு ஆப்ஷன் ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர். A4 கூடிய ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் B இஸ் தி ஆன்சர் ரைட்டா. சோ இது அப்படியே நம்ம ஸ்ட்ரைட்டாவே அடிச்சிடலாம் ரைட்டா. லவ் பேர்ட்ஸ் மாதிரி ஒட்டிக்கணும். எலிமினேஷன் மெத்தட்ல அடிச்சிடலாம். தமிழ்நாடு ஹெல்த் சிஸ்டம் ரீஃபார்ம் ப்ரோக்ராம் TNHSRP பற்றி தவறான கற்பனையை கண்டறிக. நல்ல கவனிங்க, இது தமிழ்நாடு ப்ரோக்ராம். 60:40 கொடுக்க மாட்டாங்க. மத்திய அரசோட ஸ்பான்சர் ஸ்கீம், சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் தான் 60:40. மத்திய அரசு திட்டமா இருந்தா அது கரெக்ட். அப்ப 2 எப்படியும் தப்பு ரைட்டாங்க. 2 எப்படியும் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப 2 தப்புனா 2 வரக்கூடாது. சியும் வரக்கூடாது, பியும் வரக்கூடாது. இப்ப 1 and 3 3 ஒன்லின்னு வருதா? 3 implemented by department பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர்.
திஸ் ப்ரோக்ராம் இஸ் சப்போர்ட்டட் பை வேர்ல்ட் பேங்க். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் 1 and 3 ஆன்சர். ரைட்டா? 1 and 3 ஆன்சர்னா ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எப்பவுமே ஆன்சர். லோக்பால் லோகாயுக்தா ஆக்ட் கேம் இன்டு ஃபோர்ஸ் 2014 கரெக்ட். ரைட்டா? இதை நானே அடிச்சு தோச்சேன். ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஆர்டிகல் 324 மூணாவது கரெக்ட். 1-3 கரெக்ட். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில் சொன்னேன் 1961 ஆரம்பிச்சிருப்பாங்க சொல்லி சொன்னேன். இப்போ கூட லேட்டஸ்டா ஒரு வீடியோல சொன்னேன். ஒருமைப்பாடு கவுன்சில் 1961. 60 தப்பு. 1 and 3 கரெக்ட். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். பர்பஸ் ஆஃப் சூரிய கரு இதெல்லாம் ஸ்கீம்ஸ் மத்திய அரசு திட்டங்களை நடத்துனது. பிஜிலினாலே இது வெடி மொட்டை மாடல போடுவாங்கன்னு சொன்னேன். இன்ஸ்டாலிங் ரூஃப் சோலார் டாப் அதாவது வீட்டு கூரைகளில் சூரிய ஒளி மின்சாரம். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். குட்ஸ் அண்ட் சர்வீஸ் டாக்ஸ் இஸ் a comprehensive multi பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். மோட்டோ இஸ் ஒன் டாக்ஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். கூற்றுக்கு சரியான காரணம். ரைட்டா? ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பிளான் பீரியட் 1966-69 ஆனுவல் பிளான் ஹாலிடே திட்ட விடுமுறை கரெக்ட். பிகாஸ் ஆஃப் த டூ மேஜர் கான்ஃப்ளிக்ட் சைனா பாகிஸ்தான் கரெக்ட். இது நேச்சுரலாவே தெரிஞ்சிச்சு. ரைட்டா? சோ கூற்றுக்கு சரியான காரணம் ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். கூற்றுக்கு சரியான காரணம் ரெண்டுமே சரி. கூற்றுக்கு சரியான காரணம் இந்திரா காந்தி ஆட்சி. அது ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் வள்ளுவரும் குறளும்? KP விஸ்வநாதன். KP விஸ்வநாதன் இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஸோ கொஞ்சம் இதெல்லாம் யோசிக்கணும். ஹூ வாஸ் த ஃபர்ஸ்ட் டு ட்ரா த போர்ட்ரேட் ஆஃப் திருவள்ளுவர்? திருவள்ளுவர் உருவத்தினை முதலில் ஓவியமாக வரைந்தவர் யார் அப்படின்னா அதாவது வேணுகோபால சர்மா. எப்படி சர்மா 2 இருக்கு பாருங்க. அது 2ல ஏதாவது ஒரு ஆன்சரா இருக்கும். அதுல வேணுகோபால சர்மா. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். which are the following statements are true about the theosophical movement? பிரம்மஞான சபையை பற்றி சரியானது என்ன அப்படின்னா பிளவர்ஸ்கை மற்றும் HS ஆல்கர் ஆரம்பிச்சாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கரெக்ட். 1988 இந்தியா அன்னிபெசன்ட் அம்மையால் இருந்த தப்பு. 1989 தான் இணைஞ்சிருப்பாங்க. இதன் தலைமையகம் சென்னை அடையாறு உள்ளது. 3 கரெக்ட். இதெல்லாம் ஈஸிங்க. 1 and 3 கரெக்ட். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். செப்டம்பர் 1 1798 மேஜர் பேனபான் சர்வ்ட் as அல்டிமேட். இது தப்பு. 1799 இது 1 தப்பு. கட்டோமன்ஸ் ஃபோர்ட் இது 1 தப்புன்னு வந்தாலே உங்களுக்கு வந்து ஆப்ஷன் ஏ சி வந்துடும். பிடியை தூக்கிடுங்க. இந்த 2ல தான் இதை ஒன்று ஆன்சர். 1 தப்பு 3 மட்டும் தப்பான்னு செக் பண்ணுங்க. மூணாவது வந்து செப்டம்பர் 16 1799 வீரபாண்டிய கட்டோமன் இது கரெக்ட் தான். ஏன்னா 1 இஸ் ராங். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ 1 மட்டும் தவறு இஸ் த ஆன்சர். காரைக்கால் அம்மையார் ஆண்டாளே இது சிரம் இது அதாவது காரைக்கால் அம்மையார் ஆண்டாளே இது வந்து இந்த காரைக்கால் அம்மையாரை பொறுத்த வரைக்கும் மூத்திருப்பதுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வரும். ஸோ A4ன்னு வச்சுக்கிட்டா கூட A4னா ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்து 5 கிங்டம் சிஸ்டம் 6 கிங்டம் இதெல்லாம் பயாலஜியில் நடத்திருப்பேன். அது இதில் நடத்திருப்பேன் ஆப்ல. சரி ஓகே இது ஈஸி தான். 1 to 4 கரெக்ட். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? 0.10 mm இஸ் ஃபவுண்ட் இஸ் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட் ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அந்த pH வேல்யூவோட ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா இந்த கொஸ்டின் ஈஸியாக அடிக்கலாம். 1.44 into 10⁻⁻⁵ இஸ் த ஆன்சர். எப்படின்னு 10⁻⁻ தான் வரும். 2 ஆப்ஷன் தான் மைனஸ்ல இருக்கு. -4 ஒன்று -5 ஒன்று. அது 2ல ஏதாவது ஒன்று செலக்ட் பண்ணோம். -5 இஸ் த ஆன்சர். டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே லைன் இந்த கொஸ்டினுக்கு கிரேஸ் மார்க் கேட்க வாய்ப்பு உண்டு. ஏன் அப்படின்னா ஏபிசி 3மே தப்பா இருக்கு. 3மே தப்பா இருக்கு. ஏன்னா ரயில்வே லைன் அது 4வது மட்டும் கரெக்டா இருக்கு. கேட்கறதா இன்கரெக்ட்னு கேட்கறாங்க. கரெக்ட்னு கேட்டாங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் டி அடிச்சிடலாம். இந்த கொஸ்டின் கரெக்ட்னு கேட்கணும். சரியானது எதுவும் கேட்கணும். தவறானது எதுவும் கேட்கறாங்க. ரைட்டா? சவுத் டிராவி இது வந்து தமிழ்ல அந்த மொழி குடும்பத்தில் இருக்கும். ரைட்டா? அதுல கிழக்கு திராவிட மொழின்னு ஒன்று இல்லவே இல்லை. ராங் பேர். 2 த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். கிழக்கு திராவிட மொழின்னு கொடுத்துருக்க மாட்டாங்க. மத்திய இருக்கும், வடக்கு இருக்கும், தெற்கு இருக்கும். யோசிச்சாலே அடிக்கலாம். இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் ஃபர்ஸ்ட் கான்ஃபரன்ஸ் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். தமிழ்நாடு ரீஜன் ரெப்ரசன்ட் அட்டெண்டட் 21 மெம்பர்ஸ் குறிப்பிட்டு சொல்றாங்க தப்பு. 22 நபர்கள். இது நானே சொல்லியிருப்பேன். 22 பேர் மெட்ராஸ்ல இருந்து போயிருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன் ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு. ஸோ கூற்று சரி காரணம் தப்பு. ஆப்ஷன் ஏ ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். The correct statements on the new Chief Election Commissioner of India are Gyanesh Kumar took charge. Positive statement answer. He is a Kerala cadre of the Indian Administrative Services. வச்சிருக்க நிமிஷம். He has been responsible for handling. Positive statement answer. First positive statement third positive statement confirm answer. ரைட்டா? செகண்ட் ஒன்று ஏதோ குறிப்பிட்டு சொல்றாங்க. செக் பண்ணுவோம். ஆப்ஷன்ல 3மே இருக்கிற மாதிரி இல்ல. ஸோ எப்படி பார்த்தாலும் 1 and 3 கரெக்ட்னு வரணும். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? மேக்ஸிமம் எல்லாத்துலயுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர் வந்துட்டே இருக்கு. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ரைட்டா? ஜிஎஸ் எப்படி சார் இருந்துச்சு, மேத்ஸ் எப்படி சார் இருந்துச்சு, தமிழ் எப்படி சார் இருந்துச்சு நான் சொல்றேன். வெயிட் பண்ணுங்க. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் ஆர் டு பி அப்பாயிண்டட் பை தி பிரசிடென்ட். கூற்று சரி. நமக்கு தெரிஞ்சது தானே. கொலிஜியம் முறையை கேட்டு பிரசிடென்ட் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. இன் கேஸ் ஆஃப் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் லா மினிஸ்டர் ஆஃப் இந்தியா தப்பு. லா மினிஸ்டர் தான் கன்சல்ட் பண்ண மாட்டாங்க. இந்திய தலைமை நீதிபதி சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா +1+4 சீனியர் மோஸ்ட் ஜட்ஜஸ் 4 பேர் கொலிஜியம் முறையை தான் கன்சல்ட் பண்ணுவாங்க. கூற்று சரி காரணம் தப்பு. ஏஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். மினிமம் ஏஜ் ஃபார் கண்டெஸ்டிங் இது ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் 65 60 தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. பிரசிடென்ட்க்கு வந்து 35 கரெக்ட். பிகமிங் ராஜ்யசபா மெம்பருக்கு 30 கரெக்ட். லோக்சபா மெம்பருக்கு 25 வரணும். அதாவது 1 4 தப்பு. 2 3 சரி.
ஆப்ஷன் சி 2 and 3 are correct is the answer. ஆப்ஷன் சி is the answer. அடுத்து ஹிமாச்சல், இது இந்த கொஸ்டின் ஈஸிங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டில நான் சொல்லியிருப்பேன். யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே பார்ட் டில சேர்த்திருப்பாங்கன்னு சொல்லியிருப்பேன். ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்தமான் நிக்கோபர் வந்து பார்ட் டி. ஸோ D2நாலே ஒரே ஆப்ஷன் தான் D2 இருக்கு. இங்கே பாருங்க D2, மீது எல்லாமே இல்லை பாருங்க. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க. இதுக்கப்புறம் தான் மொழிவாரியா சட்டம் கொண்டு வந்திருப்பாங்க 1956. 2602 ரெண்டு பேருக்கு கொடுக்குறாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 ஈக்குவல்ட்டாங்க. SI இஸ் ஈக்குவல் டு SI போட்டு இந்த சம போடணும். இந்த சமுக்கு என்ன ஆன்சர் வந்துச்சுன்னா 1352 1650 இதானே? ஆப்ஷன் டி பாருங்க, டி தானே? ஓகே ஓகே. ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் 68,000 16 2/3. பர்சன்டேஜ் மாத்துங்க. 9 monthsனா கீழே 12 போடுங்க. கீழே 12 போட்டு அடிச்சு விட்டீங்கன்னா 8500 வரும். 8500 வரும். அது மாதிரி ரவுண்ட் ஆகுது. அந்த ஒரு ஆன்சர் தான். 8000 இருக்கு, அதனால 8500, 8000ல 8500 ஆன்சர். 80 மாணவர்கள் 25% ஆப்சென்ட். மேத்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஈஸி தாங்க. GS மாடரேட்டு, தமிழ் டஃப். இது அப்படிதான் இருக்கு. நான் அடுத்த வீடியோல சொல்றேன். 80 இது 25 ஆப்ஷன்னா 60 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். பி தானே? ஓகே. ரேஷியோ ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் 5:3. 16% பாய்ஸ், 80% கேர்ள்ஸ் ஃபெயில்டு. இதெல்லாம் ஈஸியாக அடிச்சிடலாங்க. ரைட்டா? 87% இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. ஃபெயில்டுனாலே கொஞ்சம் அதிகமாக இருக்கணும் ஆன்சர். ஓகே. அடுத்து கியூப் கொஸ்டினுக்கு 4 இஸ் த ஆன்சர். நம்ம ஆப்போசிட் கியூப் கொஸ்டின் நானே டைஸ் நான் கடைசியாக சொன்னேன்ல, இதுக்கு ஷார்ட்கட் பார்த்துட்டு போங்கன்ட்டு. 4 இஸ் த ஆன்சர். ரைட்டா? 4 தானே? ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் த ஆப்போசிட் டு 2. ரெண்டுக்கு ஆப்போசிட் என்ன கேட்குறாங்க? 2 பக்கத்தில் 3 5 இருக்கு, 2 பக்கத்தில் 1 3 இருக்கு. ஆமாம், ஏன்னா 2 பக்கத்தில் 3 5 இருக்கு, 1 3 இருக்கு. ஸோ வராதது எப்படி? இங்கே 2 இல்லை. ஸோ அப்படி எப்படி பார்த்தாலும் 4 தான். ரைட்டா? ஸோ ஆப்ஷன் ஏ 4 இஸ் த ஆன்சர். ஃபைண்ட் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் த சீக்வன்ஸ் 7 12 19 24 48 இஸ் த ஆன்சர். 48 இந்த மாதிரி நம்பர்லாம் வந்துச்சுன்னா எப்போ அது ஈவன் நம்பர்ஸ், ஃபேமஸான நம்பர். ரைட்டா? விச் ஆர் த ஃபாலோவிங் ஆர் ட்ரூ அபவுட் அக்ரிகல்ச்சர் எஸ்கவேஷன் ஆஃப், இங்கே பாருங்க 2021 கேட்டிருக்காங்க. 2021 22 கேட்டிருக்காங்க. தமிழ்நாடு. மயிலாதுறை மாவட்டம் இன்வால்வ்டு மோர் பேடி கல்டிவேட். பாசிட்டிவ் 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 மூணுமே கரெக்டுன்னு வரலாம். ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டின் வந்து நமக்கு கள்ளக்குறிச்சி கரும்பு, பெரம்பலூர் மக்காச்சோளம் 1 3 சரின்னு வருது, பி வருது. ரைட்டா? இருந்தாலும் டிஎன்பிஎஸ்சி என்ன ஆன்சர் கீ சொல்றாங்கன்னு பார்ப்போம். இந்த 176 கொஸ்டின் மட்டும் தனியாக நோட் பண்ணி வைங்க. மீதி எல்லா கொஸ்டினுக்கும் பார்த்தாச்சு. ரைட்டா? இல்லம் தேடி கல்வி திட்டம் இது பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். ஸ்கீம் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். கூட்டுக்கு சரியான காரணம். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். இதெல்லாம் சல்சர்னு போயிடலாம். ஏன்னா வாட் வாஸ் த காஸ் ஃபார் ஹை இன்ஃப்ளேஷன்? ஹை இன்ஃப்ளேஷனுக்கு காசு என்ன? இந்தியாவின் பணவீக்கம் அதிகமாக இருப்பது காரணம் என்ன? டிமாண்ட் அதிகமாகணும், சப்ளை கம்மியாகணும். ரைட்டா? ஆனால் இந்த கொஸ்டின்ல ஆப்ஷன்ஸ்ல டிமாண்ட் ஹைங்கிறது ஏல இருக்கு, லோ ப்ரொடக்ஷன் சி. ரெண்டுமே காரணம். இந்தியாவில் இன்ஃப்ளேஷன் இருக்கிறதுக்கு சப்ளை கம்மி, டிமாண்ட் அதிகம், ரெண்டுமே காரணமா இருக்கும். ரைட்டா? அப்ப ஏசி இதுக்கு கிரேஸ் மார்க் கேட்கலாம். வீக்கன் ருப்பி அகைன்ஸ்ட் டாலர். இது ஒரு குறிப்பிட்ட நாள் இது நடக்காது. இன்ஃப்ளேஷன் அதிகமான நாள் தான் இது நடக்கும். ரைட்டா? அதனால இல்ல ருப்பி டாலரோட ஃபிளக்சுவேஷனால இன்ஃப்ளேஷன் அதிகமாகும். பிளஸ் பெருசா இருக்குது, அதுதான் பெருசா இருக்கு. ஏன்னா இது 2 வராதுன்னா பிஏ தான் அடிக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இதுக்கு என்ன சொல்றாங்க? எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வைக்க சொல்லுங்க. ரைட்டா? எக்ஸ்பர்ட் கமிட்டியில் வைக்க சொல்லுங்க. இந்த கொஸ்டின் ஈஸி. இங்கே பாருங்க, நேஷனல் ஃபுட் செக்யூரிட்டி ஸ்கீம் வந்து 2013 ஆக்ட் மன்மோகன் சிங்கா. ஸோ எப்படி பார்த்தாலும் மீதி ஆபாஸ் எல்லாம் பழசு ரூரல்லாம் பழசு. இதுக்கு எப்படியும் கடைசியாக வந்துடும். குரோனாலஜிக்கல் ஆர்டர் வருஷத்தில் கேட்குறாங்களா? இது எப்படி 2013 லேட்டஸ்ட். அப்போ 4 கடைசியாக வர ஒரே ஆப்ஷன் இந்த ஆப்ஷன் தான். சி இஸ் த ஆன்சர். புரியுதா உங்களுக்கு? எல்லாமே தெரியணும்னு அவசியம் இல்லை. டிஎஸ்சினா டோட்டல் சானிடேஷன் கேம்பெயின்ல கேள்விப்பட்டிருப்போம். கரெக்ட். நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் இதெல்லாம் நம்ம நெட்ல நீங்க பார்த்துருப்பீங்க. கரெக்ட். மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் அதுவும் கரெக்ட். இன்டகிரேட்டட் மேனேஜ்மெண்ட் அப்ப 1 2 எப்படி கரெக்டா? 1 2 வராது, 1 2 வராது, 1 2 வராது. டி இஸ் த ஆன்சர். முடிஞ்சு போச்சா? 1 2 எப்படி இல்லங்க, நீங்க இதுல 2 எப்படி கரெக்ட் தானே? என்ஐசி நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் பார்த்துருப்பீங்க, ஃபேமஸுங்க. ரைட்டா? 2 எப்படி கரெக்ட்னாலே ஏ தூக்குங்க, பி தூக்குங்க, சி தூக்குங்க, டி இஸ் த ஆன்சர். எப்படி? இது என்னது? கொக்கோக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தோக்க சீத்த விடத்து. இதை நீங்க ஃபேமஸா பார்த்ததே இல்லைனா கூட 2வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் பாருங்க. காலம் கை கூடுவதற்கு காத்திருக்க வேண்டும். திருவள்ளுவர் இப்படிதானே சொல்லியிருப்பாரு. காலம் கை கூட வரைக்கும் காத்திரு. பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்டா? ஸோ 2 எப்படியும் சரி. 2 சரி இருக்கிறது 2 ஆப்ஷன் தான். இந்த 2 ஆப்ஷன்ல மட்டும் தான் 2 சரின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, 1 சரி, 2 தவறு, 3 தவறு, 4 தவறு. ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண வைக்க முடியாத மாதிரி ஒரு ட்ராப் பண்றாங்களாமா டிஎன்பிஎஸ்சி. ரைட்டா? ட்விஸ்ட் வைக்கிறாங்களாமா. நம்ம தான் அடிச்சிட்டோமே. ஃபர்ஸ்ட் ஒன்று வராதுப்பா, லாஸ்ட் ஒன்று வராது. ஏன்னா பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் 2 காலம் கைவிட வைக்கும் காத்திருக்க வேண்டும் திருவள்ளுவர் சொல்லியிருப்பாருப்பா. எனக்கு தெரியும் திருவள்ளுவரை பத்தி, நல்லாவே தெரியும் வள்ளுவரை பத்தி சொல்லியிருப்பாரு. 2 சரி. இப்ப 3 4 தான் நீங்க பார்க்கணும். இக்குறள் தெரிந்து தெளிதல். இப்ப காலம் வந்தாலே காலம் அறிதல் தானே, அதுக்கு அதிகாரமே இருக்குல்ல. காலம் அறிதல் அதிகாரம். ரைட்டா? அப்ப தெரிந்து தெளிதல் என்னும் அதிகாரம்ங்கிறது தப்பு தானே. அப்படி பாத்தீங்கன்னா 3 தவறு வந்துடும். அதான் 3 தவறு 4 சரி. அதாவது ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர்.
இந்த கொஸ்டினுக்கு ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டாங்க, காலம் அறிதல் வரும். ஓகே, அடுத்து இது ஈஸி. அயோத்தாசனா பண்ணதா ஒடுப்பை A4, ஜோதிபா ஃபூலே குலாம்கிரி C2, A4 C2 ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். ஈஸியாக போட்டுலாங்க. அடுத்து which of the following statement are true about ராமலிங்க அடிகளார்? He said that apart from positive statement answer. He said that through human ஐயோ பாசிட்டிவ் ஆன்சர் 1 3 கண்டிப்பா ஆன்சர். ரைட்டா? He started night schools for farmers. இந்த மாதிரில வந்து கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்களா? நைட்ல மட்டும் அது ஏன்? அது விவசாயம் பண்றவங்களுக்கு எதுக்கு நைட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்? டே ஸ்கூல் தானே ஆரம்பிக்கணும். சம்மந்தமே இல்லைல்ல, நைட்டு தானே. ஸோ நைட்டு பாசிட்டிவ் ஆன்சர் 1 and 3 ஆன்சர். 1 and 3 ஆன்சர்னா ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து அண்டர் த லீடர்ஷிப் ஆஃப் ராஜாஜி காங்கிரஸ் டிசைடட் டு பாய்காட் சைமன் கமிஷன் இன் சென்னை. இது தப்பு. சத்தியமூர்த்தி, இது நானே சொல்லியிருப்பேன். சைமன் கமிஷனை இது பண்ணது சத்தியமூர்த்தி தலைமையில். ரைட்டா? சைமன் கமிஷன் அட் ஒன்லி ஒயிட் மேன் ஆஸ் மெம்பர்ஸ். கரெக்ட் தான், இது நமக்கு தெரியும். கூற்று தவறு, காரணம் சரி. ஏ இஸ் ஃபால்ஸ், ஆர் இஸ் ட்ரூ. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். ரைட்டா? அடுத்து அலகாங்குளம் ராமநாதபுரம் A4 ரெண்டு ஆப்ஷன்ல இருக்கா? கொடுமணல் சி ஈரோடு C2, A4 C2 ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். கோபால் 60 இஸ் யூஸ்ஃபுல் இன் கேன்சர் தெரப்பி. இதெல்லாம் ரொம்ப ஈஸிங்க. கேன்சர் தெரப்பினா கோபால் 60 தானே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சர். கோபால் 60 யூஸ் ஃபார் காமா ரேடியேஷன். ஆமா, இதுல இருந்து காமா தானே வரும் வெளில. ஸோ கூற்று காரணம் சரி, கூற்றுக்கு சரியான காரணம். ரைட்டா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். தமிழ்நாடு விடியல் பயணம் ஸ்கீம் இன்ட்ரடியூஸ்ட் இன் த மந்த் ஆஃப் மே 2021, டிசம்பர் 2021, அக்டோபர் 2021, மார்ச் 2022. தமிழ்நாடு விடியல் பயணம் மே 2021 செக் பண்ணுங்க. மே 2022 வராது. ஏன்னா இவங்க 21 தான் ஏதாவது நமக்கு ட்விஸ்ட் வைப்பாங்க. ஏன்னா 2021 கொடுத்துட்டு 3 மாசத்தை மாத்தி கொடுக்குறாங்கன்னா 2021 இருக்கும். ஆனால் 2021 மே வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இவர் அப்பதானே ஆட்சியை பிடிச்சார். ஜூன் மாசம் மே மாசம் ஆட்சி பிடிச்சி மே மாசமே லான்ச் பண்ணிருப்பாரு. வாய்ப்பு இல்லை. அக்டோபர் அல்லது டிசம்பர், அக்டோபரா இருக்க வாய்ப்பு உண்டு. பாருங்க, மேலே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்களா? ஆட்சியை பிடிச்சவனே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இன்ட்ரடியூஸ்ட் இந்த மந்த் ஆஃப் இன்ட்ரடியூஸ் கொடுக்குறாங்களா? ஸோ ஓகே, இது ஏ. ஆட்சியை பிடிச்சது மே மாதம், எலெக்ஷன் முடிஞ்சது மே மாதம் 2021. விடியல் திட்டம், விடியல் பயணம் தான் திமுகவோட கோட்பாடே. ஸோ மே 2021 தாங்க. ஆப்ஷன் ஏங்க, செக் பண்ணி சொல்லுங்க. ஓகே, லடாங் மலேசியா, மில்பா மெக்சிகோ. பி வந்து 4, B4 இருக்கக்கூடியது 2 ஆப்ஷன். B4 2 ஆப்ஷன்ல இருக்கு. B4 2 ஆப்ஷன்ல இருக்கே. B4 2 ஆப்ஷனு. ஆனா லடாங் மலேசியா ஸ்லாங் தானே. லடாங் கடாங் ஹாங்காங் மலேசியா. ஸோ எப்படி பார்த்தாலும் A1 B4 1 4 இருக்கிறது. ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் ஏ. லடாங் மட்டும் மலேசியாவை செக் பண்ணுங்க. ஆப்ஷன் ஏ. which are the following are true about வேலு நாச்சியார் was the daughter of செல்லமுத்து சேதுபதி, கிங் ஆஃப் சிவகங்கை தப்பு. ராமநாதபுரம். ரைட்டா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. வேலு நாச்சியார் ஹஸ்பண்ட் அசாசினேட்டட் in 1790 she died. 1790 died கரெக்ட். ஆனா ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. என்ன கேக்குறாங்க? ட்ரூ கேக்குறாங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் தப்புன்னு தெரிஞ்சு போச்சு. எது சரின்னு தான் கேக்குறாங்க. ஸோ ஒன்னு இருக்கக்கூடாது. இதுவும் தூக்கிடுங்க. 2 only 3 only 3 கண்டிப்பா இருக்கணும். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். 2 and 3 இஸ் த ஆன்சர். ஓகே, 2 and 3 இஸ் த ஆன்சர். ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். அடுத்து 1918 இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. சரியா? மேக்ஸிமம் இதுல ஸ்கூல் புக்லாம் பெருசா கேட்கவே இல்லை. சமச்சீர் புக்லாம் விட்டுட்டாங்க. ரைட்டா? எங்கேயோ போயிட்டாங்க. இது குரூப் 1 கொஸ்டின் இது அந்த மாதிரி தான் இருக்கு. 1918 இது கரெக்ட். பிபி வாதி அது ரெண்டுமே 2 ஸ்டேட்மெண்ட் அப்படியே ஸ்கூல் புக்ல இருக்கு. ரைட்டா? ஸோ 1 and 2 எப்படியும் கரெக்ட் வந்துடும். 1 and 2 எப்படியும் கரெக்ட் வந்துருமா? ஸோ எப்படியும் கரெக்ட் கூடியது ஒரே ஆப்ஷன் டி தான். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த ஆன்சர். திரௌபதி முர்மு பிரபாவ் சுபியாந்தோ. ரைட்டா? திரௌபதி முர்மு பிரபாவ் சுபியாந்தோ போன வருஷம் தான் இவர் வந்தார்னு நினைக்கிறேன், விளாடிமிர் புட்டின். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா இல்லை, போன வருஷத்தை கொடுத்துருக்க மாட்டேங்க. ஏன்னா போன வருஷமும் திரௌபதி முர்மு தானே பிரசிடென்ட். விளாடிமிர் புட்டின் நிறைய வாட்டி வந்திருப்பாங்க. அப்துல் கலாம் ஆட்சிகளோட வந்திருக்கலாம் பீரியட்ல. ஆனால் எப்படி பார்த்தாலும் திரௌபதி முர்மு பிரபவ் ரிபப்ளிக் டேவோட சீஃப் கெஸ்ட் இப்போ இந்த வருஷம். ஸோ A2 இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி தான். ஒரு ஆப்ஷன் தான் இருக்கு. பி ஆப்ஷன் தான் ஆன்சர் இதுக்கு. ரைட்டா? பிரபவுக்கு. Find the correct statements on election. In state election, EVM was introduced in 2003. 2003ல EVMs introduce பண்ணாங்கங்கிறது கரெக்ட்னு வச்சுக்கிட்டா கூட, ரெண்டாவது பாருங்களேன், 2004ல தான் EVMs வந்து லோக்சபா தேர்தல் நடத்துறாங்கன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தப்பு. 2014ல தான் EVM இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. ஸோ 2 தப்புன்னு வந்தா 2 million EVMs are used in this election சொல்லிட்டு 3 தப்பு தானே. 2004ல EVM யூஸ் பண்ணலனா அங்க 2 million EVMs எப்படி யூஸ் பண்ணுவாங்க? EVM யூஸ் பண்ணல ராஜா. ஸோ 2 3 தப்பு அப்படின்னாலே கரெக்ட் கேட்குறாங்க. 2 3 தப்புன்னு வந்தாலே 2 3 ஆப்ஷன்ல இருக்கக்கூடாது. ஸோ இது இல்லை. ஆப்ஷன் ஏ 1 only is the answer. 1 only is the answer.
டிபிஎஸ்பி 36 to 51 கரெக்ட். டிபிஎஸ்பி ஸ்பானிஷ்ல இருந்து எடுக்கப்பட்டது தப்பு, அயர்லாந்துல இருந்து எடுக்கப்பட்டது டிபிஎஸ்பி. The DPSP formed the soul of the constitution, correct. 1 and 3 only is the answer. Option B is the answer. Option B is the answer. Indian constitution has the qualities of both rigid and flexible. Rigid and flexible, வளையும் தன்மை மற்றும் வளையா தன்மை கொண்டு, நெகிழும் தன்மை கொண்டு. ஆமா, சில விஷயத்துல அமெண்ட்மென்ட் பண்ண முடியும், சில விஷயத்துல அமெண்ட்மென்ட் பண்ண முடியாது. ரெண்டுமே அது சேலியன் ஃபீச்சர்ஸ்ல இருந்து கேள்வி கேட்டிருக்காங்க. கூற்று சரி, எப்பவுமே பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆன்சரா தானே இருக்கும். சோ கூற்று சரி, காரணம் சரி, கூற்றுக்கான சரியான காரணம். கூற்று மற்றும் காரணம் ரெண்டும் சரியானவே, கூற்றுக்கான சரியான. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். அடுத்து 1:5 இது 57 இதுக்கு ஆன்சர் வரும். ஏபிசிடி பிரிச்சு கொடுக்காங்க. 57 தானே, 57 இஸ் த ஆன்சர். 25x20 இதுக்கு ஆன்சர் 8. ஆப்ஷன் சி இஸ் த ஆன்சர். 2x5 h வரும். x t h இல்ல, h கண்டிப்பா வந்துரும். சரியா, 34 வந்துரும் எப்படியும். 240 144 22 744 2 2s 3s 4s 5s 5s 44 240. ஆப்ஷன் ஏ கரெக்ட்டா? ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். 2 அன்பேஸ் கான்செப்ட் 4 இது எப்படி பார்த்தாலும் இதுக்கு 5/36. ஆப்ஷன் பி 5/36 இஸ் த ஆன்சர். இதெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கலாம், இதான் ஃபிக்ஸடாக தான் இருக்கும். 21/64 ஆன்சர். ஏன்னா கீழே 64 இருக்கணும். 4 பவர்ஸில் 64 மட்டும் தானே கீழே இருக்க முடியும். கீழே நீங்கள் யோசிச்சு பாருங்க, 4ல் தான் எல்லா பவர்ஸும் இருக்கு. அதாவது சிம்பிளை பண்ண சொல்கிறாங்க. 4 பவர்ஸில் கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய 64 தான் இருக்கும். மேலே எதுவுமே 4 பவர்ஸ் இல்லை. புரியுதா உங்களுக்கு? த ஆவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் இது ஆவரேஜ் லேட்டர் ஆன் இது ஸ்கோர். இது வந்து ஆவரேஜில் நான் சொல்லியிருப்பேன், கிளாஸில் சொல்லியிருப்பேன். கரெக்ஷன், நியூ கரெக்ஷன், ஓல்டு கரெக்ஷன், அந்த கொஸ்டின் 79.48. ஆப்ஷன் பி இஸ் ஆன்சர். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம ஜிஎஸ் மேத்ஸை முடிச்சிட்டேன். ஏன்னா தமிழ் என்ன பண்ணுறேன் அப்படின்னா அதையும் நடத்தினா ரொம்ப லென்த்தாக போகும். அடுத்து அனாலிசிஸ் வீடியோ போடணும். அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த வீடியோ முடிஞ்சு, இந்த லைவ் முடிஞ்சு 1 ஹவரில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தமிழுக்கான ஆன்சர் கீஸை நான் கொடுத்துட்றேன். ஜிஎஸ் மேத்ஸுக்கு நீங்கள் வீடியோ பார்த்துருங்க, அவ்வளோதான். இதிலே ஒரு 3-4 கேள்விக்கு கிரேஸ் மார்க் கொடுக்கணும். இப்போ நான் பார்த்த வரைக்கும் 3-4 கேள்வி, அது ஒரு 4-5 கேள்விக்கு போக 6 கேள்வி 7 கேள்வி வரைக்கும் போகணும்னு வச்சுங்களேன். நிறையா சில தவறுகள் இருக்கு. குரூப் 1ல கூட அந்த தவறு செய்யல, ஆனால் குரூப் 4ல செஞ்சிருக்காங்க. டிஎன்பிசி டக்குன்னு எடுக்கணும் கொஸ்டின் சொல்லிட்டு செஞ்சிருக்காங்க. அதையும் பார்ப்போம். பிளஸ் ஜிஎஸ் தமிழ் மேத்ஸ் எப்படி இருந்துச்சு, மொத்தமாகவே இந்த எக்ஸாம் எப்படி இருந்துச்சு, ரைட்டா? காட்டுத்தனமான கேள்விகள் எப்படி இதுக்கு பதில் அடிக்கிறது அப்படின்னு எல்லாமே வந்து டீட்டெயில்ஸ்லாம் வந்து அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸுக்கு வீடியோ ஷேர் பண்ணுங்க, வீடியோவை வந்து மறக்காம லைக் பண்ணுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வீடியோ கட் ஆயிடுச்சு, 2வது வீடியோ இது. லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை பாருங்க, பார்த்து முடிச்சிருப்பீங்க. ரைட்டா? ஸோ 200 கேள்வி, அதில் 100 கேள்விக்கு ஆன்சர் கீஸ் சொல்லிட்டோம். இந்த வீடியோ அப்லோட் ஆகி 1 மணி நேரம் கழிச்சு டிஸ்கிரிப்ஷனில் தமிழுக்கான ஆன்சர் கீஸை நான் நிப்பாட்டிடுறேன். ஆக மொத்தத்தில் 3க்குமான ஆன்சர் கீஸை நான் கொடுத்துட்டேன். ரைட்டா? ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.